அப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? இங்க வரதுக்கு வந்து காவல்துறையோட தடுப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இலகுவா வந்தீங்க? இல்லை அவ்வளோ சுலபமாலாம் நாங்கள் வரல. ஆக்சுவலி நாங்கள் வந்து அட்லீஸ்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தளபதி வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அதை வந்து நாங்கள் நேரில் பார்க்கணுன்னு தான் அது அவ்வளோ அளவாக இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் தாம்பரத்தை தாண்டும் போது டைம் ஒரு 7:30 மணி இருக்கும். அந்த தாம்பரத்தை தாண்டினது வந்து இந்த ரூட்டு போகாத, அந்த ரூட்டு இந்த ரூட்டு போகாத, ஒரு இடத்துலையும் கொடியை பார்த்து மடக்கி நின்று கேட்டுருந்தாங்க. அதுவும் ஒரு வழியில் வந்து மீனம்பாக்கம் ஆப்போசிட் வந்து அந்த சரவணபவன் ஹோட்டலில் இருக்கும். அந்த பக்கம் வந்து அது ஒன் வே வர வழி மட்டும்தான். அதை வந்து போகிறதுக்காக இந்த வழியில் போங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. 3 வண்டி போயிடுச்சு, 2 வண்டி வரல. என்னன்னு கேட்டால் எங்களுக்கு இதை தான் சொன்னாங்க, இதை தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க போலீஸ். ஒரு இடத்துல இதை தான், எந்த இடத்துல மடக்கி போலீஸ்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான், நாங்கள் இது தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. மொத்தமாக என்னென்னா இங்கே அவர் வந்து இவ்வளோ பேர் அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கிறத அவங்க காட்டக்கூடாது, முடிக்கணும், இந்த டிராஃபிக் ஆகக்கூடாது. அதனால் வந்து ஒரு வண்டியும் இன்னுமே வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ண இடம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த இடத்துல இப்போ வந்தவங்களும் இருக்காங்க. தளபதியே அவர் போயிருப்பார், அவர் ஆஃபீஸே போயிருப்பார். நேரம் இன்னுமே வந்துட்டு தான் இருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா இப்படி போலீஸ்காரங்க தான் வழியில் மடக்கி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வரும், எல்லாருக்கும் ஒரே இதுவாக தானே கொடுத்துருப்பாங்க. இந்த ரூட் அந்த ரூட் இது வரைக்கும் நேற்று மீட்டிங் ஓகே ஆனதுலேருந்து இது 3வது தடவை இது வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டு கொடுத்தாங்க, அப்புறம் வந்து பர்மிஷன் தரலன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் டேட்டு கொடுத்தாங்க, அப்பயும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ 3rd டைம் இது. இந்த 3rd டைம் கொடுக்கும் போதும் நீங்கள் இந்த ரூட்டு தான் சொல்லிட்டு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அந்தந்த மாவட்டத்துக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும், இந்த ரோட்டு தான் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற வண்டி வரலாம், இந்த ரோட்டு தான் வரணும் அப்படின்ட்டு. அந்த ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கொடுக்காம டேரெக்டாக வர வண்டியை நடு ரோட்டில் நின்று மடக்கி நடு ரோட்டில் நின்று அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பிரிட்ஜுக்கு ஒரு வேன்காரன் ஒரு கார்காரன் இடிச்சிட்டான். சடனாக வந்து நடு ரோட்டில் வந்து கையை போட்டு நிறுத்தி அப்படிலாம் பண்ணுறாங்க. ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க இந்த போலீஸ். ஸோ அதுக்காகவே அடுத்த 2026 வந்து டிவிக்கே கண்டிப்பாக வரணும். தனித்து நிற்கிறது ஒரு இதுதான். ஆனால் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியுமே, இப்போ டிவிகேக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். ஏன் நீங்கள் இந்த சென்செக்ஸில் இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு நம்மளது டிவிக்கு இது வந்து அதிக சென்செக்ஸ் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது கொடுத்துருக்க சப்போர்ட் எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும். ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக தளபதி வந்து சிஎம் சீட்டில் உட்காருவாங்க. தேங்க்ஸ். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக நான் வந்தோம். காலைல கிளம்பி நம்ம தாம்பரம் தொட்டு தாண்டறதுக்குள்ளே 18 இடத்துல அதிகபட்சம் படப்பிலேருந்து வரோம். எங்களை தாம்பரத்துக்கு அதுக்கப்புறமே உள்ளே விடலை. கொடி இருக்க வண்டி எல்லாத்தையும் மடக்கி எங்கே போகிறீங்க, ஆர்ப்பாட்டமாக இந்த வழி போகக்கூடாது, வேறு வழி போங்க, இப்படியே சுற்ற விட்டு நாங்கள் இங்கே வரத்துக்கே 12 மணி ஆகிடுச்சு. அதாவது தளபதி பேச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் எங்களை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து தளபதியை வந்து ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க, இங்கே எவ்வளோ மக்கள் வராங்க, அதை தவிர்த்துக்காகவே இதை பெருசாக பண்ணியிருக்காங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரிய லெவலில் கொண்டு போனோம். அதுக்காக தான் தளபதி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தார். விஜய் அவர்கள் வந்து பனையூரில் இருக்காரு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு நேரம் வந்திருக்காரு. கண்டிப்பாக முதல் முறை நீங்கள் கலந்துட்டு இந்த விஷயத்தை தளபதி வர்றதுக்கு எல்லா இடத்துக்கும் விருப்பம் தான். ஆனால் அவர் வர்றதுக்கான சூழ்நிலை விட மாட்டுறாங்க. வந்து போனாலும் மக்களுக்கு இடையூறு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காலத்தில் அவர் எல்லா இடத்துக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது நடக்கும். இது வரும் 2026 முதல் முறையாக வெற்றி பெற்றுவாங்க. கண்டிப்பாக எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்கும் வந்து தளபதி எப்போ எலெக்ஷனில் வந்து நிற்பார் அந்த எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம்.